அனாமிகா பேருக்கு தான் பணக்கார பத்மநாபனோட பொண்ணு. பத்மநாபன் வீட்ல இருந்த வரைக்கும் தான் அனாமிகா விலை உயர்ந்த புடவைகள் நகைகளை எல்லாம் மாட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. அவர் அப்படி வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போனதும் அனாமிகாவோட சித்தியான சுமித்ரா அவளை வேலைக்காரியா ஆக்கிடுவாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் வாங்குவாங்க. சித்தி, இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியல. வீட்லதான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, நான் எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? என்னடி இன்னைக்குன்னு பார்த்து வாய் கொஞ்சம் நீளுதே உனக்கு. நீங்க குடுக்கற கஷ்டத்தை என்னால இனி பொறுத்துக்க முடியாது சித்தி. அதான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ள போனா. நீ செய்யலன்னா உன்னை சும்மா விட்டுருவனா? உன் பின்னாடியே உன் ரூமுக்கு வர, உன்னை இன்னும் என்னென்ன பண்றேன் பாரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய ஐயர் அங்க வந்தாரு. அம்மா சுமித்ரா அம்மா, சார்வாள் இருக்காளா? அவர் ஆபீஸ்ல இருப்பாருங்க, அங்க போய் பாருங்க போங்க. இப்போ அவ்வளவு தூரம் போறது கஷ்டம்மா. அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த புள்ளையாண்டா போட்டோவை காட்டுங்க அப்படின்னு ஒரு பையனோட போட்டோவை கொடுத்தாரு அவரு. சுமித்ரா அந்த பையனை பார்த்துட்டு, யார் ஐயரே இந்த பையன்? அம்மா, இந்த புள்ளையாண்டாம் பேரு சுதர்ஷன். பெரிய பிசினஸ் மேன். லிங்கமூர்த்தி இருக்காளே, அவளோட ஒரே புள்ளையாண்டாம். அனாமிகா குழந்தைக்கு பிடிச்சா கல்யாணத்தை முடிச்சு விடலாம். அத கேட்ட உடனேயே சுமித்ரா ஷாக் ஆயிட்டாங்க. சார்வாள் வந்தா இந்த புள்ளையாண்டா போட்டோவை கொடுக்க மறந்துடாதேள், வரட்டுமா? சரிங்க ஐயரே, அவர் வந்த உடனேயே குடுக்கறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் சுப்பிரமணிய ஐயரு வெளியே போனாரு. இவ்ளோ அழகான பையன், பணக்கார பையன், இவளுக்கு மாப்பிள்ளையா வர்றது எனக்கு பிடிக்கல. என் பொண்ணோட புருஷன் ஏழை, அவரோட பொண்ணுக்கு பணக்கார பையனா? நடக்க கூடாது, இதை என்னால பொறுத்துக்க முடியல. இந்த சம்பந்தம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் போனாங்க. சிங்காரபுரம் அப்படிங்கிற ஊருக்கு சாரதாவை பார்க்க போனாங்க. வாமா பணக்கார நாத்தனாரே, எப்படி இருக்க? என் மருமக ரமேஷ் எங்க இருக்கான் சொல்லுங்க. வேலைக்கு போயிருக்கான் சுமித்ரா. ரமேஷ் கிட்ட ஏதாவது பேசணுமா? வேலை இருக்கு சாரதா, பெரிய வேலை தான் இருக்கு. சரி அதை விடுங்க, நான் நேரம் ஆபீஸ்க்கே போய் அவனை பாக்குறேன். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போறேன். அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு போன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் ரமேஷை தேடி போனாங்க. அப்போ ரமேஷும் அனாமிகாவும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அனாமிகா, திரும்ப திரும்ப எனக்கே போன் பண்ணிட்டு இருக்க? நமக்குள்ள செட் ஆகாது, ஏற்கனவே சொல்லிட்டல. இன்னைக்கு நான் நம்ம காதல பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். சரி சொல்லு. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நானும் கட்டிக்கிறேன், இல்லன்னா ஆள விடு, ஓகேவா? அவர் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன் வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம அங்க சந்தோஷமா இருக்கலாம் ரமேஷ். ஐயோ அனாமிகா, உங்க வீட்டு பாத்ரூம் தான் எங்க வீட்டோட மொத்த சைஸே. நாங்க எல்லாரும் படுக்கவே எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? எங்களை மாதிரி வீட்டுல எல்லாம் உன்னால இருக்க முடியாது அனாமிகா. இந்த காதலும் வேணா, கல்யாணமும் வேணா, ஆள விடு. ரமேஷ், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சொல்றத கேட்கவே மாட்ற. சொல்றத கேட்காதது புரிஞ்சுக்காதது நான் இல்ல, நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ரமேஷ், எது எப்படினாலும் நீதான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா அனாமிகா. ரமேஷுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கார்ல சுமித்ரா ரமேஷோட ஆபீஸ்க்கு வந்தாங்க. வாசல்ல இறங்கி ரமேஷுக்கு போன் பண்ணாங்க. ரமேஷ் போனை எடுத்தான். ஆபீஸ்க்கு தன்னோட அத்தை வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்தான். சுமித்ராக்கு தெரியாது இந்த ரமேஷும் அந்த அனாமிகாவும் ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்கன்னு. தன்னோட ஏழை மருமகனான ரமேஷுக்கு பணக்கார அனாமிகாவை கட்டி வச்சிரணும், அவளை கஷ்டத்துல தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா விதியோட விளையாட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. என்னாச்சு அத்த? என்னைக்கும் வராத நீங்க ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. டேய் ரமேஷா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை இப்ப காப்பாத்துற நேரம் வந்துருச்சு. சரிங்க அத்த, நான் காப்பாத்துறேன். சொல்லுங்க அத்த, நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்? சுமித்ரா எதுவும் பேசாம அனாமிகாவோட போட்டோவை எடுத்து காட்டினாங்க. ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். எப்ப கல்யாணம் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன், அது வரைக்கும் பொறுமையா இரு. சரிங்க அத்த அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சுமித்ரா சந்தோஷமா போனாங்க. அப்படியே அன்னைக்கு போச்சு. மறுநாள் காலையில கோடான கோடிக்கு அதிபதியான பத்மநாபன் தன்னோட வீட்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துக்கு சுமித்ரா கோபமா வந்தாங்க. என்கிட்ட சொல்லாம அனாமிகாக்கு சம்பந்தம் பாக்குறீங்களா? இது வீடு, இங்க வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க, இங்க ஏன் இப்படி கத்துற? என்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம அனாமிகாவுக்கு சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாத்துட்டு நான் கோவப்படாம கத்தாம இருக்கணுமா? அவ நீ பெத்த பொண்ணு இல்ல இல்லையா? உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. போய் நீ உன் வேலைய பாரு, கிளம்பு. அவன் நான் பெத்த பொண்ணு கிடையாதுதான்.
ஆனா இந்த சொத்து பத்துக்கெல்லாம் வாரிசு மட்டும் என் பொண்ணு அமிர்தா. உன்னோட பகல் கனவு நிறைவேறாதுமா, கிளம்பு. என் சொத்துக்கெல்லாம் வாரிசு அனாமிகாதான். உன் வேலை முடிஞ்சதுல, நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பு. இன்னும் முடியலங்க. என் பொண்ணு அமிர்தா ஏழை வீட்டுக்கு மருமகளா போய் என்னென்ன கஷ்டப்படுறாளோ அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு அனாமிகாவும் படணும். அமிர்தா அவளோட மாமியார் வீட்ல படுற கஷ்டத்துக்கு காரணம் நீதான். எது எப்படி இருந்தாலும் அந்த ஜவுளி கடை ஓனர் அந்த லிங்கமூர்த்தி வீட்டுக்கு அனாமிகா போறது எனக்கு பிடிக்கல. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். உன் இஷ்டத்தோட எனக்கு எந்த வேலையும் இல்ல சுமித்ரா. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலன்னா எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போறதில்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் கூட எனக்கு கோடி ரூபாய் போக போறதும் இல்ல. அதனால உன் வேலைய பாத்துக்கிட்டு மரியாதையா போயிடு அப்படின்னு பத்மநாபன் சொன்னதும் சுமித்ரா வாயை மூடிட்டு போயிட்டாங்க. ஹாலுக்கு வந்து ஆவேசமா, இந்த அனாமிகா கழுத அந்த பணக்கார வீட்டுக்கு மருமகளா எப்படி போறான்னு பாக்குறேன் அப்படின்னு அவங்களே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அனாமிகா வந்தா. சித்தி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சித்தி. என்கிட்ட நீ என்னடி பேச போற? போய் உங்க அப்பங்கிட்ட பேசு. போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. சித்தி, அப்பா பார்த்த பையனை எனக்கு கட்டிக்க இஷ்டம் இல்ல. எனக்கு அவனை பிடிக்கல. அத கேட்டதும் சுமித்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா பார்த்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கலையா? ஆமா சித்தி, எனக்கு பிடிக்கல. அம்மா இருந்தா இதை அவங்கள்ட்ட சொல்லிருப்பேன். இப்ப நீங்க தான் என் அம்மா, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். வேற யார கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? ரமேஷ்னு ஒரு ஏழை பையன் இருக்கான். எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, காதலிச்சேன். இப்ப அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்த நீங்க தான் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ்ங்கிற பேரை கேட்டதும் சுமித்ராவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனோட போட்டோவை காட்டுன்னு சொன்னாங்க. அனாமிகாவும் காட்டுனா. இந்த பையனையா நீ காதலிக்கிற? ஆமா சித்தி, இவரு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவனோட உனக்கு கல்யாணம் நடக்கும் அனாமிகா. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சுமித்ரா சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. 2 நாள் போனதுக்கு அப்புறம் சுமித்ரா பக்கத்துல இருந்து ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. விஷயம் தெரிஞ்சு பத்மநாபன் கோவிலுக்கு வந்தாரு. அவங்க பேசிக்கிட்ட பேச்சுல அனாமிகாவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. சித்ரி சுமித்ராவுக்கு ரமேஷ் சொந்தக்காரன். எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நான் கேட்டுக்கிறதும் அதேதான். எனக்கு தேவையானது உன் சந்தோஷம் மட்டும்தான். சரிம்மா, நீ காதலிச்ச ரமேஷோடவே நீ சந்தோஷமா இருமா. தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி பணக்கார பொண்ணு அனாமிகா ஏழை வீட்டுக்கு வந்தா. எங்க பாருடிமா, மருமகளா இந்த வீட்டுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் சொல்றேன். தினந்தோறும் அதெல்லாம் பண்ணணும். பண்ணலனா கஷ்டமாயிடும். கண்டிப்பா செய்யறேன் அத்தை. காலங்காத்தாலே எந்திரிக்கணும். பஜாருக்கு போய் குடத்துல தண்ணி கொண்டு வந்து வாசல் தெளிக்கணும். அதுல சாணிய கரைக்கணும், கோலம் போடணும், வீட்டை எல்லாம் தொடச்சி அப்படின்னு 1 மணி நேரம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அனாமிகா. அன்னையில இருந்து அனாமிகாக்கு அந்த வீட்ல படுக்கிறதே கஷ்டமா இருந்தது. அதனால அனாமிகா வாசல்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தா. நாட்கள் செல்ல செல்ல பணக்கார பொண்ணு அனாமிகா அந்த வீட்ல உள்ள வேலைகளை எல்லாம் செய்ய பழகிக்கிட்டா. ரமேஷ், எங்க சித்தி உன் அத்தைன்னு ஏன் சொல்லவே இல்ல? எங்க அத்தா சுமித்ரா உங்க அப்பாவை தான் 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. உண்மையதான் சொல்றியா? ஆமா அனாமிகா, எங்க அத்தை 2வது மனைவியா போறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னைக்கும் எங்க அப்பா எங்க அத்தையோட புருஷனை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ எதுவுமே கேட்டுக்கல. நாங்களும் ஒரு தடவையும் வந்ததில்ல. எங்க அத்தை தான் வீட்டுக்கு வந்து போவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு 2 பேரும் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்குள்ள பனிக்காலம் வந்தது. ஆனாலும் சாரதா அனாமிகா மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல. என்னதான் பனி பொழிஞ்சாலும் குளிர்னாலும் கூட அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சா. அப்பப்ப ரமேஷ் மட்டும் கொஞ்சம் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் பயங்கரமான பனி பொழிஞ்சுது. எல்லாரும் வீட்ல இருந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்குனாங்க. அனாமிகாவுக்கு மட்டும் கிழிஞ்சு போன பழைய போர்வைய கொடுத்தாங்க. அனாமிகா அந்த போர்வைய போத்திக்கிட்டு குளிர்ல முழிச்சுக்கிட்டு இருந்தா. நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரமேஷ் புது போர்வைய வாங்கிக்கிட்டு வந்தான். அத போத்திக்கிட்டு வீட்ல இருக்க எல்லாரும் நல்லா வெதுவெதுப்பா நல்லா தூங்குனாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. அனாமிகா மேலையும் அவளோட பொறுமை மேலையும் வீட்ல உள்ள எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் வந்தது. அனாமிகா கூட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க.
எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.